உனக்கு ஒன்றும் மானம் இல்லை, ஈனம் இல்லை, சூடு இல்லை, சொரணம் இல்லை. நீ பணத்தை வாங்கிட்டு நீ பண்ணிடுற. ஆனால் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் தூண்டல் ஆகுது இல்லை. அப்போ அந்த விடலை பருவத்தில் இருக்கிறவன் என்ன செய்வான்? கல்யாணம் ஆனவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சின்னவன் எப்படியே தீர்த்துப்பான். ஆனால் அந்த இளம் தலைமுறைனான்னு கேட்டிங்கன்னா தவறு செய்வான். எங்கேயோ ஒரு அந்த தவறை செய்யக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவனா இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் ஒழுக்கத்தை கடைபிடிங்க. நடிகைனா எல்லாருமே அப்படி இருக்கணும் அவசியமா? நான் சொல்கிறேன், அந்த குழந்தை நல்லா ஆக்ட் பண்ணியிருக்குது. இந்த சாய் பல்லவி அமரன் படத்தில் எப்படிப்பட்ட படம் அது. சார் இதில் அவங்க வந்து இன்னொரு விஷயத்தையும் கோடிட்டு சொல்லியிருக்காங்க சாரதா அவர்கள். என்னன்னா, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பெண்கள் மீதான இமேஜ்க்கு ஒரு மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதை தான் செய்யுங்க. நடிகைனா எப்படி வேணா இருக்கணும்ன்றதுலாம் கிடையாது, பொறுப்பு இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, விபச்சாரியா நடிச்ச சரிதா தப்பு தாளங்கன்னு ஒரு படம், பிளாக் அண்ட் ஒயிட். விபச்சாரி ஒரே ஒரு காட்சி ஆபாசம் பார்க்க முடியாது. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.